4.56 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையே குறுக்கிட்ட மல்லிகார்ஜுன கார்கே, இது மத்திய பட்ஜெட் உரையா தமிழ்நாடு பட்ஜெட் உரையா என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வெறும் 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 4.56 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அதனை சுட்டிக்காட்டி மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். I'd like to quote the former Chief Minister of Tamil Nadu, Edappadi Palaniswamy avargal. He said, and I quote, "For 73 years, successive governments in Tamil Nadu accumulated roughly 5 lakh crores in total debt. 73 years it took 5 lakh crores to be accumulated. But in just 4 years under the DMK government, since 2021, 4.56 lakh crores have been added to this pile. 73 வருஷத்துல பண்ண அந்த அமௌண்ட 4 வருஷத்துல பண்ண கணத்தை இவங்களுக்கு போகணும். சோ அது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட borrowing ஜாஸ்தி ஆயிட்டே போனா ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் just giving a reply to you. We are listening to her very quietly. She is also talking whatever she wants to tell us. She is giving advice. We'll take her. But the Tamil Nadu government has committed nearly 4 lakhs crore debt. Earlier it was like that. Are you speaking of Tamil Nadu budget or Indian government budget? This is not fair because election is there. Election is there and AIADMK leaders quote she is doing it. Outside speech who is nothing to do with this house. This is unfair and I condemn such. வெறும் 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 4.56 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் பேசியிருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இங்கே இப்படி பேசுவது நியாயமல்ல, இது மத்திய பட்ஜெட் உரையா அல்லது தமிழ்நாடு பட்ஜெட் உரையா என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இருவரும் பேசியவற்றை பார்த்தோம். தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்திருப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் அதை சுட்டிக்காட்டி மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டின் கடனை அதிகரித்துவிட்டு இந்தியாவின் கடனை பற்றி பேசலாமா என்று நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு கடன் குறித்து மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய நிலையில் தமிழ்நாட்டு மற்றும் திமுகவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அங்கே பேசியிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்காக மல்லிகார்ஜுன கார்கே அங்கு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இங்கே இப்படி பேசுவது நியாயமல்ல என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் இது மத்திய பட்ஜெட்டின் உரையா இல்லை தமிழ்நாடு பட்ஜெட்டின் உரையா என்று கேள்வி எழுப்பி தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. வெறும் 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 4.56 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள்.